இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து சரத்குமார், ராதா ரவி, வாகி சந்திரசேகர் தற்காலிக இடைநீக்க ஒரு தகவல் வந்திருக்குது. அதை பத்தி உங்களுக்கு இல்ல இட்ஸ் நாட் ட்ரூ. இது என்னன்னா எல்லா இசி மீட்டிங் அஜெண்டாவில் வந்து நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரியும். we have given a complaint to the commissioner. அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் வந்து ஏன் தற்காலிகமாக மூணு பேர் 3 மெம்பர்ஸ் சரத்குமார் அவர்கள், ராதாரவி அண்ணன் அண்ட் வாகே சந்திரசேகர் அவர்கள் பொருளாளராக செயலாளராக எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸை வந்து ஏன் நீக்கக்கூடாதுன்ற ஒரு விவாதம் நடந்தது. ஸோ அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்படும். அதுக்கப்புறம் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வந்து அதை பற்றி விவாதித்து அதுக்கான முடிவுகள் வந்து எடுக்கப்படும். ஏன்னா இது ஒரு பாடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் யாருமே வந்து முடிவு எடுக்க முடியாது. இது வந்து பாடி வந்து we have to ask the entire members the strength of the members and then take a call regarding future action. இல்ல அவங்கள நீக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குதுங்களா, இல்ல இன்னைக்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா, இல்ல அதுக்கான என்ன விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் எங்களுக்கு வந்து திருப்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு திரும்பியும் வந்து என்ன சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அவங்க பதிலை கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை. எப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப போறீங்க சார்? அடுத்த கட்டம் இன்னைக்கு தானே செயற்குழு இன்றைக்கு எடுத்த செயற்குழு கூட்டத்தில் தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பலான்னு. ஸோ இன்னைக்கு இமிடியேட்டாக அனுப்புவோம், நாளைக்கே டிராஃப்ட் பண்ணிடுவோம். இல்லை அதாங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதுக்கு எல்லா பாகுபாடின்றி எல்லா அங்கத்தினர்களுக்கும் ஏசிஎஸ் உடைய மருத்துவமனையில் வந்து ஏசி சண்முகம் சாருடைய மருத்துவமனையில் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் மருத்துவ சிகிச்சைக்காக உதவிக்காக ஒரு அட்டை கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அது நன்றி கூறுவதற்காக இந்த விழாவை நாங்கள் ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மெம்பர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பணங்கள் நிலுவைத் தொகை திருப்பி கொடுக்கப்படும், 6 மாதம் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமாக வாக்குறுதிகள்லாம் இந்த 6 மாதத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்குதா? ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் இன்னும் பெண்டிங்காக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க? இல்லை இப்போ முதல்ல வந்து பில்டிங்கான அந்த பழைய ஒப்பந்தம் ரத்து செய்யணுன்றது தான் எங்களோட நோக்கம். அதுதான் எங்களோட மெயின் மேனிஃபெஸ்டோலேயே சொன்னோம். அந்த பில்டிங்க்கான ஒப்பந்தம் ரத்து செஞ்சு எங்கள் பத்திரத்தை நடிகர் சங்கத்துக்கு பத்திரத்தை மீட்டணும். ஸோ அடுத்தது வந்து மேற்கொண்டு அந்த இடத்துல அபிபுல்லா ரோடில் இருக்கிற 19 கிரவுண்டில் வந்து இப்போது அந்த சொத்து வந்து மறுபடியும் நடிகர் சங்கத்துக்கே வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து கட்டிடம் கட்டுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது செயல்பட்டு இருக்கோம். வருகிற 20ஆம் தேதி பொதுக்குழுவில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து முடிவு எடுக்க போகிறோம். இன்ஃபேக்ட் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், மற்றபடி எல்லா அதாவது மெம்பர்ஸுக்கு சார்ந்த எல்லா நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து பேசப்படும். இதுதான் மெயின். ஸோ டுடே வி ஹேவ் அவர் லேண்ட். எங்கள் லேண்ட் வந்து நடிகர் சங்க லேண்ட் எங்கள் கையில் இருக்குது.